نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى بالقرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு பரிமாறுகிற பரிமாற்றத்தை அமைத்துத்தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மேம்பாடு, டெவலப்மெண்ட், வளர்ச்சிகளை தாங்கள் எங்கிருந்து துவங்கினோம் என்பதை அவ்வப்போது திரும்பி பார்க்க வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே யாரும் கல்வியிலோ பொருளாதாரத்திலோ அறிவின் வளர்ச்சியிலோ எடுத்த எடுப்பில் யாரும் முன்னுக்கு வருவதில்லை. வளர்ச்சியை யாருக்கு தர நாடுகிறானோ அவர்களை உயர்ந்த எல்லைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். யாரெல்லாம் அவர்கள் அதே நிலையிலேயே தொடர வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை அதே நிலையிலேயே கடைசி வரை தொடரச் செய்கிறார். தங்களின் வாழ்க்கையினுடைய துவக்கமும் படிப்படியாக தாங்கள் ஏறி வந்த அந்த பாதையையும் அவ்வப்போது நினைத்து பார்ப்பதும், எந்த அளவுக்கு இந்த முன்னேற்றம் கிடைத்திருக்கிறதோ அந்த முன்னேற்றம் தாங்கள் சுயமாக பெற்றுக்கொண்டது அல்ல, அது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற பேரருள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் உத்தரவு. நிறைய நபிமார்களை, வரலாறுகளை குர்ஆனில் அதற்கு நினைவுபடுத்துகிறார். உங்களுக்கு நான் இதை தரவில்லையா, இந்த பேரருள் உங்கள் மீது புரியவில்லையா என்று குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லுவதன் நோக்கம், ஒவ்வொருவரும் தங்களுடைய பழைய நிலையை நினைத்து இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற புதிய நிலையோடு ஒப்பிட்டு பார்த்து, இந்த பழைய கணக்கு புதிய கணக்கு என்று கணக்கு பார்க்கிற ஒரு யதார்த்தம் இருக்கிறது அல்லவா. ஒரு வியாபாரி அவர் போன வருடத்தினுடைய அக்கவுண்ட்ஸையும் இந்த வருடத்தின் அக்கவுண்ட்ஸையும் பொருத்தி பார்த்து இதை விட நான் இவ்வளவு மேம்படுத்தி இருக்கிறேனா என்று அவர் யோசிப்பது யதார்த்தம். ஒவ்வொருவரும் வளருகிற போது சிறுபிராயத்தில் இருந்த சிறு பிள்ளையை போல அல்லாமல்
நாளுக்கு நாள் வளர்கிற போது அவரின் உடலும் வளர்கிறது, அறிவும் வளர்கிறது, அவர்களுடைய அனுபவமும் வளர்கிறது. இது யதார்த்தமாக நாம் அறிந்து கொள்கிற செய்தி. மட்டுமல்ல, அவர்களுடைய வருமானமும் வளர்கிறது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 10,000 ரூபாயை பெற்றுக் கொண்டிருந்தவர் 10 வருஷமா அதே 10,000 இருக்கிறது இல்லை. கால ஓட்டத்தில் விலைவாசி உயர்வு, தங்கத்தின் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்ந்து விட்டது, கேஸ் சிலிண்டர் உயர்ந்து விட்டது. அப்ப காலத்தின் தேட்டத்திற்கு ஏற்றாற்போல் தன் வருமானத்தை உயர்த்தி கொள்கிறார். அது போலவே தன்னுடைய அறிவை, திறமையை உயர்த்தி கொள்கிறார். அதிலும் டெவலப்மெண்ட், எல்லா விஷயத்திலும் டெவலப்மெண்ட் இருக்கே தவிர ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் என்று ஒன்று இருக்கிறது, ஆன்மீக மேம்பாடு. நம்முடைய சிறுபிராயத்தில் பெற்றிருந்த கல்வி ஞானத்திற்கும் அறிவின் வளர்ச்சிக்கும் இப்போது நாம் பெற்றிருக்கிற அறிவின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். ஆசான் பெருந்தகை அடிக்கடி நினைவுபடுத்துகிற ஒரு செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது குர்ஆன் யார் யாரோ ஆய்வு செய்கிறார்கள், யார் யாரோ அதை பற்றி விரிவான செய்திகளை சொல்லுகிறார்கள். குர்ஆனை குறித்து நாம் அறிந்திருக்கிற செய்தி எவ்வளவு தெரியுங்களா? அது குர்ஆன் அல்லாஹ்வினால் இறக்கி அருளப்பட்டது என்ற ஓரிரு செய்திகளை அறிந்திருப்பதோடு குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு ரமதானோடு பெரும்பாலும் நிறைவு பெற்று விடுகிறது. அதை பற்றி நமக்கும் அதற்குமான தொடர்புகள் விரிவாக இல்லை. இன்னும் ஒரு படி மேலாக சொல்வதாக இருந்தால், பலரும் பெரும்பான்மையாய் நாம் எப்படி குர்ஆனுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால், ஒரு 40 வருடங்கள் 30 வருடங்களுக்கு முன்னால் நாம் மனனம் செய்திருக்கிற 10 சூறாக்களை வைத்தே மௌத்து வரை கடந்து விடுகிறது. நாளுக்கு நாள் அந்த குர்ஆனின் ஏதாவது ஞானத்தை அதிகரித்துக் கொண்டோமா என்றால் அது குறித்து யோசிப்பதும் இல்லை. யதார்த்தத்தில் இப்படியே கிடக்கிறது. ஒரு 20-25 வருஷம் சிறுபிராயத்தில் படிச்ச அந்த 10 சூறா 20 சூறா வச்சு கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிச்சிடும். ஒரு வருஷத்திற்கு ஒரு சில சூறாக்களில் ஏதாவது ஒன்றிரண்டை மரணம் செய்திருந்தால் கூட நம்முடைய முடி நரைப்பதற்குள் எவ்வளவோ மரணம் செய்திருக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்திலேயும் உலகியல் சார்ந்த விஷயங்களில் டெவலப்மெண்ட் இருக்கு. அவ்வாறு நாம் முன்னேறவில்லை என்றால் உலகம் நம்மை ஒரு அறிவாளியாய், ஒரு விவரம் உள்ளவராய் பார்க்காது. ஆனால் மறுமை விஷயத்தில், ஆகிரத் விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் அது போன்ற முன்னேற்றங்கள் இல்லை என்பதை, இது ஒரு கசப்பான உண்மையாக இருந்தாலும் நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். இப்போது நான் ஒரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பழைய நிலையையும் புதிய நிலையையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம். உலகியல் விஷயத்தில் மட்டுமல்ல, என் ரப்பு எனக்கு எவ்வளவு செய்திருக்கிறான் என்பதை அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் எனக்கு கிடைத்திருக்கிற பேரருளை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வதுஹா சூராவின் மூலமாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சில நினைவூட்டலை பேசுகிறார். ஒரு ஆச்சரியமான, அது நபிக்காக மட்டும் சொல்லப்பட்டதல்ல, உலகத்திலே இருக்கிற எல்லோருக்குமான ஒரு பொது செய்தி. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து முதல் வார்த்தையாய் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நீங்கள் அனாதையாக நீங்கள் இல்லையா? உங்களை அனாதையாக அவன் பெற்றுக்கொள்ளவில்லையா? அவன் உங்களுக்கு அடைக்கலம் தரவில்லையா? இது முதல் வார்த்தை. வவஜதக ضالன் ஃபஹதா, நீங்கள் திக்கு தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த அந்த சமயம் அவன் முறையான வழிகாட்டுதலை அவன் செய்யவில்லையா? நீங்கள் ஏழையாக இருந்தீர்களே, உங்களை செல்வந்தராக அவன் ஆக்கி வைக்கவில்லையா? இந்த மூணே செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். முதல் வார்த்தை அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. உலகத்தில் தந்தை தாயை பெற்றிருப்பவர்களுடைய அருமை, அந்த தாய் தந்தையை இழந்து யாரும் கேட்பாரற்று கிடக்கிறார்கள் அல்லவா? என்னப்பா சாப்பிட்டியா,
தூங்கிட்டியா, ஏன் தூக்கம் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக ஏங்கி தவிப்பார்களே அந்த அனாதைகள். அந்த அனாதைகளிடம் தான் அந்த தாய் தந்தையின் அருமையை புரிந்து கொள்ள முடியும். நாம் யதார்த்தத்தில் சர்வ சாதாரணமாக பெற்றவர்களை உதறுவதும் அவர்களுடைய அக்கறையை பெரிதுபடுத்தாமல் அலட்சியப்படுத்துவதும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாகிவிட்ட காலம். ஒரு அக்கறையோடு ஏன்பா தூங்காம இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு ஏன் சாப்பிட்டையா அப்படின்னு கேட்டா எரிந்து விழுக்கூடிய பண்பு இன்றைக்கு யதார்த்தத்தில் இந்த இளவல்களிடத்தில் நிறைந்து போய்விட்டது. ஆனால் அனாதிகளிடம் தான் இப்படி ஒருத்தர் கேட்கிறதுக்கு ஆள் இல்லையே என்று தவிப்பார்கள் அல்லவா. அந்த வார்த்தைகளை அவருடைய வழிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய அந்த யதீமான பருவத்தை நினைவுபடுத்தி அல்லாஹ் சொல்கிறான், நீங்க யதீமா இருந்தீங்க, உங்களுக்கு அபூ தாலிப் மூலம் அப்துல் முத்தலிப் மூலம் ஒரு அடைக்கலமான ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம் தரவில்லையா, அதை நீங்க நினைச்சு பாருங்க என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். எந்த பாதையை தேர்வு செய்வது என்பதற்கான வழிகாட்டுவதற்கான பாதையை தெரியாமல் திக்கு தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்த இந்த சமயம் அவன் வழிகாட்டவில்லையா என்று அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறார். இந்த ஆயத்தின் கீழ் நீண்ட செய்திகள் எல்லாம் உண்டு. ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நம்முடைய பழையதை நினைத்து பார்ப்பது என்பது அவசியம். எல்லோரும் ஒரே சீரான பாதையிலே பயணிப்பதில்லை, ஒரே மாதிரியான வளர்ச்சியை அடைந்து கொள்வதில்லை. ஒவ்வொருவருக்கும் தனிய பிளாஷ்பேக் இருக்கும். நான் இப்படியெல்லாம் இருந்தேன், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் என்று ஒவ்வொருவரை கேட்டாலும் தன்னுடைய பழைய நிலையை நிறைய சொல்லுவார்கள். அது வெறும் கதை பேசுவதற்காக மட்டுமே நினைவு கூறப்படுகிறதே தவிர நான் கஷ்டப்பட்டேன், நான் இப்படி செஞ்சேன், நான் முன்னுக்கு வந்தேன் என்று பேசுவது கூட அது முறையான இறை நம்பிக்கையாளரின் வார்த்தையாக வாசகமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. என்னை இப்படி வைத்திருந்தான் அல்லாஹ் என்னை இப்போது இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். கஜ்னி முகமது என்கிற ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய பேரரசர், வரலாற்றில் சர்ச்சையாக அவரை பற்றி பேசப்பட்டாலும் ஒரு பரிசுத்தமான ஒரு நேர்த்தியான ஒரு பேரரசராய் அவரை ஞானவான்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். கஜ்னி முகமது இடத்திலே அவரிடத்தை பணிபுரிந்து கொண்டிருந்த பணியாளர் ஒருவர் அயாஸ். அயாஸ் என்பவர் அவருக்கு வேலை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். சாதாரண செருப்பை தைக்கக்கூடிய அளவுக்கு மிக மிக கீழ் நிலையில இருக்கக்கூடிய ஒரு பணியாளர், மிக நேர்மையான கண்ணியமான பணியாளர். அவர் முதல் கட்டமாக வாயில் காப்பாளராய் வந்து சேர்கிறார். நம்முடைய புரிதலுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு வாட்ச்மேன் வேலை. அவர் வாதியில நிற்பார், வாசலில் நிற்பார். அவருடைய அந்த கண்ணியமான அணுகுமுறையை பார்க்கிற கஜ்னி முகமது அவருக்கு அடுத்தடுத்து அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கிறார். ப்ரமோஷன் கூட்டிட்டே போச்சு. நீ இங்க ரோட்ல வாசல் நிற்க வேண்டிய ஆள் இல்ல, அரண்மனைக்குள்ளால் இருக்க வேண்டிய ஆள். அடுத்து அவருக்கு சமையல் பணி, அடுத்தடுத்து அவருக்கு ஒவ்வொரு பணியாக உயர்த்தி எந்த அளவுக்கு அவருக்கு உயர்வு கிடைக்கிறது என்றால், கருவூலங்களை பாதுகாக்கிற மொத்த நாட்டினுடைய நிதி ஒன்றாய் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற கருவூலத்தினுடைய சாவி அவருடைய கைகளில் ஒப்படைக்கப்படுகிறது. இருக்கிற பொறுப்புடைய மிக உயர்ந்த பொறுப்பு இந்த நிதி அமைச்சராக பொருளாதாரத்தின் பாதுகாப்புக்காக ஒப்படைக்கப்படுகிற பொறுப்பு. அந்த பொறுப்பை அயாஸ் அவர் பெற்றிருக்கிறார். திடீர்னு வந்தவர் அடுத்தடுத்து அவர் வளர்ச்சியை பார்த்தால் உடன் இருப்பவர்களுக்கு பொறுத்து கொள்ளுமா? எல்லோருக்கும் இருக்கிற அந்த பொறாமைத்தை இருப்பவர்களுக்கு எல்லாம் பற்றி கொண்டார். நேத்து வந்தால் இவரெல்லாம் மேல போயிட்டார், நாம மட்டும் ஏன் கீழே இருக்கிறோம்? ஏன் இவர் மேல மட்டும் அவருக்கு அரசருக்கு அப்படி என்ன ஒரு பெரிய ஆசை? அவருக்கு அப்படி என்ன அவருக்கு என்ன 2 ரெக்கம் முளைச்சிருக்க? சாதாரணமா நம்மள மாதிரி உள்ள ஆள் தானே. அயாஸ் மேல மட்டும் ஏன் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக் கொள்கிறார் அரசர் என்ற ஒரு பொறாமைத்தை எல்லோருக்கும் பற்றி கொண்டது. விளைவு என்ன தெரியுங்களா? அவருடைய குறைகளை ஆராய தொடங்கினார்கள். எதுவெல்லாம் குறையாக அவர்களுக்கு பட்டதோ அதையெல்லாம் போய் அரசரிடத்திலே பற்ற வைத்தார்கள். இதான் வேலை, பற்ற வைக்கிறது. அதை வச்சு என்னமோ செஞ்சு பார்த்தாங்க. அரசர் எதையுமே பெரிதுபடுத்துவதாக இல்லை. ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு ஒரு சரியான ஆதாரம் கிடைத்தது. அரசரை, நீங்க தான் அவர் அப்படி போய் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, அவர் ஒரு பெரிய திருட்டுத்தனம் பண்றாரு என்று சொன்னார்கள். என்னன்னு கேட்டார் அரசர்.
நீங்கெல்லாம் இரவு எல்லோரும் அயர்ந்து உறங்குகிற போது அவர் கருவூலத்தை சாவியை போட்டு திறந்து உள்ளே இருந்து திருடுகிறார். பொதுவாக அரண்மனையிலே கருவூலத்தில் தான் நாட்டினுடைய மொத்த தங்கமும் சேமிக்கப்பட்டிருக்கும். தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், நவரத்தினங்கள் எல்லாம் சேமிக்கப்பட்டிருக்கும். இரவு நேரத்தில் அவர் கருவூலத்தின் சாவியை போட்டு திறந்து உள்ளே போவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர் திருடுகிறார், அதை பற்றி நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போதும் அதை பெரிதுபடுத்திக் கொள்ளவில்லை. திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டை எல்லோரும் சொல்லுகிறார்களே என்பதற்காக அவர் என்ன செய்கிறார், ஒரு முறை தன்னிடத்தில் இருக்கிற இன்னொரு சாவியை போட்டு திறந்து இரவு நேரத்தில் போய் கஜினி முகமது கஜானாவினுடைய உள்ளே கருவூலத்திற்குள் அமர்ந்து கொண்டார். சரியாக நடுநிசி நேரம், எல்லோரும் சொன்னதை போல் இரவு நேரத்தில் சாவி போட்டு யாரோ திறக்கிற சத்தம் கேட்கிறது. ஓஹோ, இவ்வளவு நாட்களாக அயாஸை பற்றி புரிந்திருந்து வைத்திருந்ததை எல்லாம் இப்போது தவிடுபடியாகி விடுமோ என்று கஜினி முகமது நினைக்கிறார். எல்லோரும் எதிர்பார்க்கிற அந்த குற்றச்சாட்டு இப்போது உண்மையிலாயே அது மெய்ப்பிக்கப்பட்டு விடுமோ என்று கருதுகிறார். நடுநிசி நேரம் திறந்தார், உள்ளே வந்தார் அயாஸ். எங்கோ உள்ளே போகிறார், அலமாரியை திறக்கிறார், இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? போனவர் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆடையையும் ஒரு காலணியை எடுக்கிறார். தான் போட்டிருக்கிற அரச உடைகள் எல்லாவற்றையும் கழற்றுகிறார். இந்த ஆடையையும் அந்த காலணியையும் முன்னால் வைத்துக் கொண்டு இப்போது தனக்குத்தானே பேசுகிறார். அயாஸ், நீ யார் தெரியுமா? இந்த கிழிந்த சட்டைக்கும் பீந்து போன செருப்புக்கும் சொந்தக்காரன் தான் நீ. நீ இந்த அரண்மனைக்குள் உள்ளே வருகிற போது இதே நிலையில் தான் இருந்தாய். இப்போது வேண்டுமானால் அரசர் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கலாம், உனக்கு அரச உடை அணியக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கலாம், கஜானாவின் சாவி உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கலாம், உனக்கு எவ்வளவு ப்ரமோஷன் கிடைச்சாலும் உன்னுடைய பழைய நிலை இதுதான். நீ மறந்து விடாது. நீ உன்னுடைய பழைய நிலையை மறந்து விட்டால் நீ உன்னை விட நன்றி கேட்டவன் வேறு யாரும் இருக்க முடியாது என்று தனக்குத்தானே பேசுவார். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற கஜினி முகமது அதற்கு மேல் அவரால் பேசாமல் இருக்க முடியவில்லை. நேராக வந்து அயாஸின் முன்னால் நின்று, அயாஸ், உன்னை பற்றி நான் தவறாக புரிந்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள் என்றார் கஜினி முகமது. அரசரே, இந்த நடுநிசி நேரத்தில் நீங்கள் எங்கே? இங்கே இல்லை, இதுவரை உன்னை பற்றி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் பேசப்பட்டதை நினைத்து நான் தவறாக புரிந்து விட்டேன். இப்போது உண்மை இல்லை என்ன என்பதை நாளை அரண்மனையில் காலை எல்லோ பணியாளர்களையும் ஒன்று சேர்த்துகிறேன், நீ சொல்லியாக வேண்டும் என்று சொன்னார். நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், உலகத்தில் எல்லோருக்கும் அல்லாஹ் சில வளர்ச்சியை தருகிறார். சில டெவலப்மெண்ட், முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது. கல்வி சார்ந்து முன்னேறுபவர்கள் பல பேர், பொருளாதாரத்தில் முன்னேறுபவர்கள் பல பேர், வாடகை வீட்டிலே இருந்து சொந்த வீட்டிற்கு குடியேறுபவர்கள் பல பேர், அல்லது ஒவ்வொருவரும் கிராமப்புறத்திலே இருந்து நகர்ப்புறத்திற்கு முன்னேறுபவர்கள் பல பேர், சாதாரண கடையில இருந்து ஷோரூம் வரை அவர்களின் பொருளாதாரத்தில் முன்னேறுபவர்கள் பல பேர். ஒவ்வொருவருக்கும் அவரின் தரத்திற்கு ஏற்றார் போல ஒரு வளர்ச்சியை தருகிறார் அல்லவா? அந்த வளர்ச்சியை எட்டிய பிறகு தன் பழைய நிலையை திருப்பி பார்க்க வேண்டும் என்கிறது மார்க்கம். பழைய நிலையை திருப்பி பார்க்க சொல்லி நபியை பார்த்து அல்லாஹ் உத்தரவிடுகிறார். பழையது மறந்து போக கூடாது. அயாஸ் அதைத்தான் அவர் செய்தார். நான் எவ்வளவு உயரத்தில் வந்திருந்தாலும் என்னுடைய பழைய நிலை இதுதான். உன் பழைய நிலையை மறந்து விடாதே. ஒரு வாகனத்தின் வெளியில எழுதி வைத்திருந்தார்கள் ஒரு போர்ட்ல, எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே என்று எழுதி வைத்திருந்தார். உண்மை யதார்த்தம் அதுதான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவரவருக்கு தருகின்ற அந்த முன்னேற்ற பாதையில் அவர்கள் பயணிக்கிற போது ஏனில ஏறிட்டே இருக்கிறோங்கிறத மட்டும் யோசிக்க கூடாது, திருப்பியும் அவரை திருப்பி பார்க்க வேண்டும். ஆசான் பெருந்தகை அடிக்கடி சொல்வார்கள், ஒரு ஏழை நமக்கு முன்னால் வந்து உதவி கேட்டு நிற்கிறான் என்றால் அந்த ஏழைக்கு ஏதையோ ஒன்றை கொடுத்து விட்டு அனுப்புதல் என்பதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் ஒரு வினாடி இப்படி யோசிக்க வேண்டுமாம், ஒரு வினாடி இப்படி யோசிக்கணுமா, அவரை அல்லாஹ் என்னிடத்தில் வாங்குபவராய் அவருக்கு கொடுக்கிற நிலையை என்னை வைத்திருக்கிறார். ஒருவேளை இப்படி வைத்திருந்தார் நான் அந்த இடத்துல இருந்து அவர் இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்று யோசித்து பார்த்தால் தான் அவருடைய வழி நமக்கு புரியும். அந்த வழியை புரிந்தால் தான் அவருக்கு எப்படி உதவி புரிய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றும். என்னமோ நாம சேமித்து வைத்ததை போல ஒரு உணர்வு மனித வாழ்க்கையில யதார்த்தத்தில் வந்து விடுகிறது. இந்த ஆயத்தின் கீழே குர்ஆனுடைய விரிவுரைகளில் ஒரு நிகழ்வு ஒன்றை எழுதி இருக்கிறார்கள்.
ஏழையாக இருந்தீர், செல்வந்தராக ஆக்கி வைக்கவில்லையா என்ற செய்தி குறிப்புக்கு கீழே எல்லோரையும் அல்லாஹ் ஒரே நிலையில் வைப்பதில்லை. லிகைலா யகூன தூலத்தம் பைனல் அக்னியாஇ மின்கும். செல்வம் ஓரிடத்தில் செல்வந்தர்களுக்கு மத்தியிலேயே சுற்றி கொண்டிராமல் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு கணவனும் மனைவியாய் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த பேர். அந்த கணவர் ஏழைகளை எப்போதும் உதறுபவர், அலட்சியப்படுத்துபவர். அப்போது கணவனும் மனைவியுமாக சந்தோஷமாக அவர்கள் உணவு சாப்பிடுகிறார்கள். ஒருவர் வாயில் இன்னொருவர் ஊட்டிக் கொண்டிருக்கிற சமயம், பாபா ஏதாவது சாப்பாடு கொடுங்களேன், ரொட்டி கொடுங்களேன் என்று வெளியிலே ஒரு ஏழை வந்து நிற்கிறார். இந்த சமயத்தில் அன்பு பரிமாற்றத்தின் போது அவர் இடையூறாக கருதியவர் அதை கண்டுகொள்ளாமல் மீண்டும் ஊட்ட நினைத்தார். மீண்டும் அவர் ஏழையின் குரல் மீண்டும் சத்தமாக கேட்கிறது. ஏதாவது ஒரு ரொட்டி கொடுக்க கிடைக்காதா என்று கேட்கிறார். மீண்டும் அவரை பொருட்படுத்தவில்லை. மூன்றாவது முறை சத்தம் உயர்த்தி அவர் கேட்கிறார். வந்ததே வேகம். வெளியில எழுந்து சென்றவர், உன் கை கால் நல்லா தான் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, என்னென்னமோ பேசி அவரை பற்றி உதாசீனப்படுத்தி அவரை விரட்டி விட்டார். காலங்கள் கடந்தது. கணவன் மனைவிக்கு மத்தியிலான அந்த அன்பு பரிமாற்றத்தில் விரிசல் ஏற்படுகிறது. மனக்கசப்பு அப்படியே விரிவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவருடைய பொருளாதாரமும் சரிவை சந்திக்கிறது. எந்த அளவுக்கு சந்தித்தது என்றால், மனைவிக்கு அன்றாட வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை கூட கொடுக்க முடியாமல், தன் வயிற்றை கூட பசியை போக்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு ஆளாகிறார். பொறுத்து பொறுத்து பார்க்கிற மனைவி, உன் கூட வாழ்றதுக்கு நான் தகுதி இல்லை, நீ தலாக்கு சொன்னா நான் எங்க அம்மா வீட்லயாவது கண்ணியமா போய் வாழ போயிருப்படுவேன் என்று அவர் தலாக்கு வாங்கிவிட்டு அவர் போய்விட்டார். நாளுக்கு நாள் இவர் இன்னும் கீழே போய்விட்டார். அந்த பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் வேறொரு திருமணத்திற்கு வாய்ப்பை தந்தான். திருமணம் முடித்து சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய இரண்டாவது கணவரும் ஒரு நாள் எப்போதும் போல உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற சமயம் ஒருவர் ஏழை வெளியிலே வந்து ரொட்டி கேட்கிறார். பசியிலே தவிக்கிறேன், ஏதாவது உணவு கிடைக்குமா? உணவை எடுத்து சாப்பிட முற்படுகிற அந்த கணவன் திடீரென்று அவன் வைத்திருக்கிற உணவை நேரடியாக எடுத்துக்கொண்டு போய் அந்த ஏழைக்கு கொடுக்கலாம் என்று முற்படுகிற போது, நீங்க உட்காருங்க, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். அந்த பெண் கொண்டு போய் அந்த ஏழைக்கு முன்னால் சமர்ப்பித்து விட்டு வருகிற போது அழுது கொண்டே வருகிறார். ஏன் அழுகிறாய், என்ன காரணம் என்று தெரியலாமா என்று கணவன் கேட்கிற போது அவன் சொன்னார், ஏதாவது ஏழை அந்த வார்த்தையை ஏதாவது பேசிவிட்டாரா? இல்ல. எதனால் அழுகிற காரணத்தை அறிந்து கொள்ளலாமா? அந்த மனைவி சொன்னார், இப்போது வெளியில மிஸ்கீனாக வந்தவர் யார் தெரியுமா? என்னுடைய முதல் கணவர் தான் இப்போது ஏழையாக வந்து நிற்கிறார். அவருடைய பழைய நிலையை நினைத்து நான் வருத்துகிறேன். அவர் பல சமயங்களில் ஏழைகளை உதாசீனப்படுத்துவார், விரட்டுவார். நான் அதையெல்லாம் பலமுறை சொல்லி இருக்கிறேன், அதை பெரிதுபடுத்தியதாக இல்லை. எனவே அவர் முதல் கணவர் என்னோடு வாழ்ந்தவர், அவர் இப்போது இந்த நிலையில் வந்து நிற்பதை பார்த்து நான் கவலைப்படுகிறேன், அழுகிறேன் என்று சொன்னார். இப்போது அந்த இரண்டாவது கணவர் ஒரு வார்த்தை சொன்னார், அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? உன் வீட்டு வாசலில் வந்து ரொட்டி கேட்ட போது விரட்டப்பட்ட மிஸ்கீனே, அதே மிஸ்கின் தான் இப்போ உன்னுடைய இரண்டாவது கணவராக இப்போது வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இது வரலாற்றில் ஒரு நீண்ட செய்தியாக முன்னோரின் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. எதை சொல்ல வருகிறோம் என்றால், ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு சுழற்சி முறை உண்டு. ஒரே மாதிரியான பயணத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் வைப்பதில்லை. செல்வத்தில் ஏற்றத்தாழ்வு, அறிவில் ஏற்றத்தாழ்வு, பொருளாதாரத்தின் நெருக்கடிகள் ஏற்றத்தாழ்வு, குடும்பத்தினுடைய மன நிம்மதியில் ஏற்றத்தாழ்வு, இதுவெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் மாற்றி அமைப்பான். அந்த மாற்றி அமைக்கிற போது தன் பழைய நிலைகளை நினைத்து பார்ப்பது என்பது அவசியம். ஒரு ஆபியத்து கிடைக்கிற போது, ஒரு நோயுற்ற சமயத்தில் தன்னுடைய ஆபியத்தை நினைத்து பார்ப்பது அவசியம். ஒருவருக்கு செல்வம் கிடைத்திருக்கிற போது அல்லது நெருக்கடி ஏற்படுகிற போது, இப்ப கஷ்டப்படுறத பத்தி தான் நம்ம பெருசா நினைக்கிறோமே தவிர, கஷ்டப்படாமல் நல்ல முறையில் வாழ்ந்திருந்த அந்த காலத்தை, அது குறித்த செய்தியை பெரும்பாலும் யோசிப்பதே இல்லை. ஆசான் பெருந்தகை அடிக்கடி சொல்வாங்க, நம்முடைய செல்வத்தில் ஒரு நல்ல நிலையும் நாம் வாழ்ந்திருப்போம். சமயங்களில் ஏதாவது ஒரு பொருளாதார தட்டுப்பாடு, பற்றாக்குறை, வியாபார
பொருளாதாரத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் வரும். அந்த ஏற்றத்தாழ்வு வருகிற போது எப்படிங்க வியாபாரம் ஏதோ போகுது. எவ்வளவோ விஷயத்தை அவன் கொடுத்திருப்பான் அல்ல, அதை அவன் பெரிதுபடுத்துவதே இல்லை. சில சமயங்களில் ஏற்படுகிற நெருக்கடி தன் பழைய முன்னேற்றத்தை எல்லாம் மறந்து போக வைக்கிறது அல்லவா? இதுதான் ஆகப்பெரிய ஏமாற்றம். உலகத்தில் அப்படிப்பட்ட ஏமாற்று நிலையில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உங்களுக்கு அடைக்கலம் கிடைத்து உயர்நிலை பெற்ற சமயம். இப்போது அல்லாஹ் மீண்டும் நினைவுபடுத்துகிறான், யதீமா இருந்தீங்களே, யாரும் கண்டுகொள்ள முடியாத ஒரு பருவம், ஏழை அனாதையாய் இருக்கிற போது யாரும் கேட்பதற்கு வழி இல்லாமல் தவிக்கிற அந்த பருவத்தில் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கண்ணியமாக ஒரு வாழ்வை தந்தேனே என்று அல்லாஹ் நினைவுபடுத்துகிறார். திக்கு தெரியாமல் தடுமாறிய போது வழிகாட்டினேனே என்று அல்லாஹ் நினைவுபடுத்துகிறார். ஏழையாக நீங்கள் இருந்த ஒரு காலம் இருந்தது. உங்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்து வைத்து செல்வத்தை எல்லாம் கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு கண்ணியமான வாழ்வை நான் தந்தேனே என்று நபிக்கு சொல்லுவதன் நோக்கம் என்னவென்றால், நபிக்கே இந்த உபதேசம் என்றால் நம்மை போன்றவர்களுக்கு எம்மாத்திரம் என்று யோசிக்க வேண்டும். நம்முடைய நிலையை குறித்து யோசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நேராய் சமர்ப்பித்து அல்லாஹ் நமக்கு போதிக்கிறார். எனவே வாழ்க்கையில் எல்லோரும் ஒரே சீரான முன்னேற்றத்தை அடைவதில்லை, ஒரே சீரான பின்னடைவையும் சந்திப்பதில்லை. அந்த முன்னேற்றம் ஏற்படுகிற போது தன்னுடைய பழைய நிலையை யோசிக்கிற போதுதான் என்றப்ப என்னை எப்படி வைத்திருக்கிறான் என்கிற உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அத்தகைய பாக்கியத்தை பெற்ற பெருமக்களாய் அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் அவனை நன்றியுணர்வோடு நினைக்கக்கூடிய பெருமக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.